தற்போதைய அண்மை செய்தி. செங்கோட்டை அருகே நடைபெற்ற நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்திருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. செங்கோட்டை நகராட்சி திமுக நகரமன்ற தலைவர் மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி என தகவல் வெளியாகியிருக்கிறது. நகரமன்ற தலைவி மீது கவுன்சிலர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக திமுக கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் அந்த தீர்மானம் தற்போது தோல்வியடைந்திருக்கிறது. ராமலட்சுமி மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பில் அது தோல்வியில் முடிந்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செங்கோட்டை நகராட்சி திமுக நகரமன்ற தலைவர் மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி என தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய அண்மை செய்தி. விவரங்களை முடிய செய்தியாளர் மாரிமுத்துவிடம் கேட்கலாம். மாரிமுத்து, விரிவான விவரங்கள். நிச்சயமாக சார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகர்மன்ற தலைவியாக திமுகவை சேர்ந்த ராமலட்சுமி இருந்து வருகிறார். இந்த நிலையில் ராமலட்சுமிக்கு எதிராக அதிமுக திமுக உள்ளிட்ட கவுன்சிலர்கள் 19 பேர் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு மனு அளித்தனர். இந்த நிலையில் இன்று காலை 11:30 மணி அளவில் நகராட்சி ஆணையர் சுகந்தி தலைமையில் இதற்கான வாக்கெடுப்பு மற்றும் விவாதம் நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்பில் மொத்தம் உள்ள 24 கவுன்சிலர்களில் 20 பேர் வாக்களிக்க வர வேண்டும் என்பது கோரப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தற்பொழுது வெறும் 13 பேர் மட்டுமே வந்திருந்தனர். அதாவது 9 அதிமுக கவுன்சிலர்கள் மற்றும் 4 பிஜேபி கவுன்சிலர்கள் மட்டுமே வருகை புரிந்தனர். 11:30க்கு தொடங்கிய இந்த வாக்கெடுப்பானது 12 மணியில் நிறைவு பெற்றது. இந்த நிலையில் அந்த 20 பேர் வராத காரணத்தினால் அந்த வாக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியில் முடிந்ததாக ஆணையர் சுகந்தி அறிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.